முருகன் இட்லி கடை ஸ்டைலில் சின்ன வெங்காய பொடி தோசையும் அதுக்கேற்ற மாதிரி ஒரு சூப்பரான தேங்காய் சட்னியும் பார்க்கலாம். முதல்ல 2 கரண்டி மாவை தோசைக்கல்ல கொஞ்சம் மொத்தமாக தேய்ச்சிக்கோங்க. சின்னதாக பொடியாக ரவுண்டாக நறுக்குன சின்ன வெங்காயத்தை கொஞ்சம் அதிகமாகவே சேர்த்துக்கோங்க. அதே மாதிரி பச்சை மிளகாயை பொடியாக நறுக்கி இதில் சேர்த்துக்கலாம். கருவேப்பிலை நல்ல பொடியாக நறுக்குன கருவேப்பிலையும் சேர்த்துக்கோங்க. 1 ஸ்பூன் இட்லி பொடியை மேலே பரவலாக சேர்த்துக்கோங்க. நெய் கொஞ்சம் எக்ஸ்ட்ராவாகவே சேர்த்துக்கோங்க. ஒரு கரண்டியை வச்சு லேசாக அழுத்தி விட்டுக்கங்க. ஒரு பக்கம் வெந்து வந்ததும் அடுத்த பக்கம் திருப்பி போட்டுக்கலாம். இப்போ இந்த மாதிரி லேசாக தட்டி விட்டிங்கன்னா உள்ளே ஏர் பபிள்ஸ் உருவாகி அந்த பக்கமும் நல்லா வெந்து வரும். 1/4 கப் தேங்காய், 2 டேபிள் ஸ்பூன் பொட்டுக்கடலை, 3 பச்சை மிளகாய், ஒரு சின்ன வெங்காயம், ஒரு பல் பூண்டு, கொஞ்சமாக கருவேப்பிலை, தேவையான அளவு கல்லுப்பு சேர்த்து இந்த அளவுக்கு கொஞ்சம் கெட்டியாகவே அரைச்சி எடுத்துக்கோங்க. கடுகு கருவேப்பிலை சேர்த்து தாளித்து நாம் செஞ்ச சுட சுட அந்த சின்ன வெங்காய பொடி தோசையோடு சாப்பிட்டிங்கன்னா அட்டகாசமாக இருக்கும்.